இப்போ நான் எங்க நிக்கிறேன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு புல் மிஷின் ஃபேக்டரியில நிக்கிறேன். ஃபேக்டரியோட மேனேஜிங் டைரக்டர் பார்த்திபன் சார் தான் வந்து இந்த எக்ஸ்பிளைனர் வீடியோல பேச போறாரு. சார் வணக்கம் சார். வணக்கம். உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். பெரிய ஃபேக்டரி ஆக்சுவலி. ஸோ எப்படி தயாராகுது, இந்த புல் மிஷின்ஸ்லாம் எப்படி தயாராகுதுங்கிறத தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எர்த்மூவிங் வெஹிக்கிள் கேட்டகரியில் இது இந்த ப்ராடக்ட் பேர் பேக்ஹோலோடர்னு பேருங்க. ஓகே சார். பேக்ஹோலோடர் அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பக்கம் பேக் சைடு வந்து ஹோ இருக்கும், அதாவது குழி தோன்றதுக்கு எக்ஸ்கவேட்டர்னு இருக்கும். ஓகே. ஃப்ரண்ட் சைடு வந்து லோடர் இருக்கும், அதனால இதுக்கு பேக்ஹோலோடர்னு பேர். ஓகேங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கு. ஓகே. ஸோ நிறைய பிராண்ட் பேர் சொல்லியே இந்த மிஷினை பத்தி எல்லாம் பேசுவாங்க. ஆமா. ஸோ புல்டோசர்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து பேக்ஹோலோடர். பிராண்டுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாதுங்க. அது கம்பெனியோட பேருங்கிறது தெரியாது. புல்டோசர் அப்படிங்கிறது வந்து இந்த மிஷினுக்கான பேரு அப்படின்னு தெரியும். ஸோ நீங்க இது வந்து பேக்ஹோலோடர்னு பேரு. இது வந்து கோயம்புத்தூர்ல இன்னைக்கு வந்து தயாராகி 63 நாடுகளுக்கு நாங்க வந்து ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்கோம் இந்த மிஷினை. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து அசம்பிளி லைன்ல நம்ம ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. இது அசம்பிளி லைன்ல வந்து இந்த இதற்கான வடிவமைப்புக்கான பொருள்கள் எல்லாம் வந்து ஃபேப்ரிகேஷன் ஷாப்ல நீங்க அப்ளை பார்த்த ஃபேப்ரிகேஷன் ஷாப்ல வந்து தயாராகுது. ஓகே. அங்கிருந்து வந்து இங்க வந்து அங்க மேனுஃபேக்சர் பண்ணி மெஷின் பண்ணி பவுடர் கோட் பண்ணி இந்த மெஷின்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஆரம்பிக்குதுங்க அசம்பிளி லைன். ஓகே. இந்த அசம்பிளி லைன் கான்செப்ட் எப்படின்னா ஒவ்வொரு 42 நிமிஷத்துக்கும் ஒரு வண்டி வெஹிக்கிள் வெளியே வரும். ஓகே. 14 ஸ்டேஜ் மேனுஃபேக்சரிங் ஸ்டேஜ் இருக்குங்க. ஓகே. 14 ஸ்டேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா 14வது ஸ்டேஜ்ல வந்து அந்த மெஷினா உருவெடுத்து வெளியே வந்துடும். ஓகே. ஸோ ஒவ்வொரு 42 நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு மெஷினா இப்போ நிக்கிற ஸ்டேஜ் வந்து இது வந்து ஸ்டேஜ் 1ங்க. ஸ்டேஜ் 1 வந்து பாத்தீங்கன்னா அந்த சாசி வந்து டிராப் பண்ணுவாங்க. ஓகே. சேசிங்கிறது இப்போ வந்து இது வந்து பேசிக்கான ஆக்சல். ஓகேங்க சார். இது வந்து ஆக்சலுங்க. இதுல வந்து 2 இது இருக்கு. ஸோ இந்த ஆக்சில் மேல ஓகேங்க இந்த மெஷின் வந்து இந்த சாசி வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. அதை கொண்டு வந்துங்க இது மேல பிளேஸ் பண்ணுவாங்க. இது வந்து சப் அசம்பிளி ஸ்டேஜ்னு பேருங்க. ஓகே. இங்க இருக்கிறது வந்து இதற்கான ஃப்ரண்ட் ஆக்சில், அதுக்கான ஹப் எல்லாமே வந்து சப் அசம்பிளி இருந்து வரும். இந்த பாட் அவுட் காம்பனன்ட் ஹோஸ், இந்த ரப்பர் ஐட்டமுங்க, போல்ட்டு எல்லாம் வந்து அந்த பக்கம் வந்து ஸ்டோர்ல இருந்து கிட்காட் மூலியமா இதோட டிராவல் ஆகி வரும். அதாவது ஸ்டேஜ் ட்ராக்குக்கு 2 சைடும் அதுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் மெட்டீரியலும் வந்து பண்றதுக்கு ரெடிமேடா அதுக்கான ஸ்லிங்ஸுங்க. ஓகே. எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும். அப்பதான் அந்த ட்ராக் டைம்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த 45 நிமிஷத்துக்கு எல்லா ஆக்டிவிட்டியும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் சினர்ஜைஸ் பண்ணி வச்சிருக்கணும். அப்பதான் வந்து பர்ஃபெக்டா மூவ் ஆகும். ஒரு ஸ்டேஜ் நின்றுச்சுன்னா பின்னாடி இருக்கவங்க எல்லாம் நின்றுவாங்க, இல்ல முன்னாடி நிக்கிறவங்க டைம் வேஸ்ட் ஆகும். ஓகே. அதனால டைம் வந்து எவ்ரி 45 மினிட்ஸ்க்கு ஒரு மிஷின், 42 மினிட்ஸ்க்கு ஒரு மிஷின். ஓகே. ஏதாவது குவாலிட்டி இஷ்யூ இருந்ததுன்னா ஓகேங்க, அவங்க மவுண்ட் பண்ணும்போது குவாலிட்டி இஷ்யூ இருந்ததுன்னா இந்த சைரன் ப்ரெஸ் பண்ணுவாங்க. உடனே இந்த குவாலிட்டி இன்ஜினியர்ஸ் அந்த செக்ஷன் சூப்பர்வைசர்ஸ் எல்லாம் அங்கே போய் அது என்ன பிரச்சனைன்னு சொல்லி அவங்களுக்கு ரிசால்வ் பண்ணணும். இதுக்கு வந்து சைரன் இஷ்யூஸ்ன்னு பேரு, குவாலிட்டி சைரன். ஸ்டேஜுக்கான ஹைட்ராலிக் ஐட்டம்ஸும் ஆயில் டேங்க்கும் வந்து இந்த ஸ்டேஜில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே. ஸோ அதற்கான மெட்டீரியல் அங்கே அசம்பிள் பண்ணிங்க செகண்ட் ஸ்டேஜ்லேருந்து வந்துடுறாங்க, மவுண்ட் பண்ணுறாங்க. ஓகே. இதுதான் பார்ட் ஆஃப் தி ஆமாம். என்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷன் வந்து இதில் கனெக்ட் பண்ணிட்டுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ராலிக் ஹோசஸ்ஸு, சரி, இது ரேடியேட்டரு, ஓகே, இதெல்லாம் வந்து இங்கே மவுண்ட் பண்ணுவாங்க. ஒயரிங் ஹார்னஸுங்க. ஓகே. இந்த மாதிரி இந்த ரேடியேட்டர் மாதிரியான ஐட்டங்கள்லாம் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஹைட்ராலிக் ஃபிக்ஸ் பண்ண பின்னாடி கிங் போஸ்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ஜின் அடுத்த 3rd ஸ்டேஜில் உங்களுக்கு என்ஜின் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பானட் இதுக்கான கவர் நிற்கிறதுங்க. எத்தனாவது ஸ்டேஜுங்க சார் இது? இது வந்து 4வது ஸ்டேஜுங்க. 5வது ஸ்டேஜ். ஓகே. 5வது ஸ்டேஜில் பானட் மவுண்ட் பண்ணுறோம். 6வது ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா லோடர் ஆர்ம் அசம்பிளிங்க பண்ணுறோம். ஓகே. லோடர் வந்து அதற்கான ஃப்ரண்ட்டில் தூக்கக்கூடிய ஆர்முக்கான அசம்பிளி. ஓகே. இப்போ அந்த பக்கம் இருந்து நம்ம இங்கே அசம்பிளி ஆகி சப் அசம்பிளி ஆகிங்க இங்கே வந்து நம்ம ட்ராப் பண்ணுறாங்க. ஓகே. இங்கே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வெரி இம்பார்ட்டண்ட் அசம்பிளி. இங்கே வந்து கேபின் அசம்பிளிட்டுங்க. கேபின் வந்து அங்கே சப் அசம்பிளி அங்கே மவுண்ட் பண்ணிட்டு வந்துட்டு ஓகே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ராப் பண்ணுவாங்க.
இப்போ இதில் தான் இன்னொரு இன்னோவேஷன் நீங்கள் பண்ணியிருக்கிறதுனா ஏசி எல்லாம் நம்ம ஏர் கண்டிஷனர் ஆப்ஷன் இருக்கு. ஆமாம், ஏர் கண்டிஷன் ஆப்ஷன் இருக்கு. அந்த ஏர் கண்டிஷன் ஆப்ஷன் எதனால நீங்கள் யோசிச்சிங்க சார்? அது ஏன் கொடுக்குறீங்க? இந்த கஸ்டமரோட எதிர்பார்ப்பு எங்கிருந்து ஃபர்ஸ்ட் வந்துச்சுங்க? நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து முதல்ல வந்ததுங்க. அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கஸ்டமர்ஸே எனக்கு கொஞ்சம் பேர் ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள எக்ஸ்ட்ரீம் வெதருங்க, நீங்கள் மிடில் ஈஸ்ட்லாம் நாங்கள் நிறைய மிஷின் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அவங்களோட எக்ஸ்ட்ரீம் வெதருக்கு அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு இது மஸ்ட்டுங்கிற மாதிரியான ஒரு ரெக்யர்மெண்ட் இருந்தது. ஓகே. ஸோ நம்ம இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் நிறைய பண்ணுறதுனால இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் வேணுமோ எல்லாமே கொண்டு வருவோம். அவங்களோட குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வரும்போது இந்தியனோட அதையும் மேட்ச் பண்ணிடுறோம். ஓகே. ஸோ எதிர்பார்ப்புக்கு மேலேயே இந்தியன் மார்க்கெட்டுக்கு எதிர்பார்ப்புக்கு மேலேயே நாங்கள் வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இதெல்லாம் சப் அசம்பிளி ஐட்டம்ஸுங்க. இங்கே இருக்கிறது கேபின் சப் அசம்பிளி. இதுக்கு ஒரு 7 ஸ்டேஜ் இருக்குங்க. ஓகே. ஸோ 7 ஸ்டேஜும் கேபின் சப் அசம்பிளி ஆகி ஹைட்ராலிக் அசம்பிளி பண்ணிட்டுங்க. இங்கே இந்த மாதிரி சின்ன சின்ன நட்ஸுங்க, சின்ன சின்ன வாஷர்லாம் இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க, ஆமாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மிஷினில் எவ்வளோ காம்பனன்ட்ஸ் இருக்குது? இந்த 3600 காம்பனன்ட் இருக்குது. அதேங்கப்பா, 3600 காம்பனன்ட் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜிலும் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குங்க. எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக இருக்கும். எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கலு அந்த ஆக்டிவிட்டியெல்லாம் இது பண்ணுவாங்க. இங்கே வந்து பேக்கோ அசம்பிள் பண்ணுறாங்க. பேக்கோங்கிறது வந்து இது பின்னாடி பக்கம் இருக்கக்கூடிய மெயின் ஆர்மும் அதுக்கு பின்னாடி தான், அதில் தான் நம்ம பக்கெட் மவுண்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ அதில் வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் ஃப்ரண்ட் டயர் மவுண்ட் பண்ணுறோம். மவுண்ட் பண்ணி வெளியே வரும்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வெஹிக்கிள் ஓட்டிட்டு வந்துடலாம். ஓகே. நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கம்ப்ளீட் வெஹிக்கிள் இருக்கும். இங்கே வந்து இந்த ஸ்டேஜ் வந்து இன்னும் இது ஒரு 30 நிமிஷம் வேலையே இருக்குங்க. சரி, முடிஞ்ச முன்னாடி இந்த வெஹிக்கிளாக வந்து மாறிடும். ஓகே சார். எப்படி 42 மினிட்ஸ் அப்படின்னு அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன காரணம் சார்? இப்போ எவ்ரி 42 மினிட்ஸ்ன்னு சொன்னீங்க. அந்த எவ்ரி 42 மினிட்ஸுங்கிறது ஏன் அந்த டைம் செட் பண்ணியிருக்கீங்க? நாங்கள் வந்து இப்போது டெய்லி வந்து 12லேருந்து 15 மிஷின் வரைக்கும் பண்ணுறோம். சரி. அப்போ அதுக்கு ஒரு அசம்பிளி செக்ஷன் வந்து ஒரு ஷிஃப்ட் தான் ஓடணும். சரி. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சினர்ஜைஸ் பண்ணி டாக் டைம்னு பேசுவோம். சைக்கிள் டைம் அண்ட் டாக் டைம்னு பேசுவோம். டாக் டைம் வந்து 42 மினிட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் ஈஸியாக ஒரு 12 மிஷின் 14 மிஷின் ஒரு நாளைக்கு பண்ண முடியும். அப்படி பார்க்க ஒரு மாதத்துக்கு எவ்வளோங்க சார் பண்ணுறோம்? 300 மிஷின் வரைக்கும் பண்ணுறோம். அதேங்கப்பா. ஸோ 300 மிஷின் பண்ணுறீங்க. இப்போ எந்த நாடுகளுக்கு அதை ஏற்றுமதி பண்ணுறீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 63 நாடுகளுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா நிறைய பண்ணிட்டு இருக்கோங்க. ஆப்பிரிக்கா நிறைய பண்ணிட்டு இருக்கோம். மிடில் ஈஸ்ட் நிறையா போயிட்டு இருக்கு. ரஷ்யன் மார்க்கெட்டுக்கு மாதிரி பக்கத்தில் இருக்க மார்க்கெட்ஸ்க்கெல்லாம் போயிட்டு இருக்கு. லோக்கல் மார்க்கெட்டுங்கிறது இல்லை அங்கே இருக்கிற மார்க்கெட் உங்களுக்கு அதிகமாக கை கொடுக்குது? 50-50 சொல்லாங்க. 50% வந்து எங்களுக்கு எக்ஸ்போர்ட் போயிட்டு இருக்கு. ஓகே சார். இப்போ ரெடி ஆயிடுச்சு, ஆக்சுவலி மிஷின் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த அதோட காஸ்ட் என்னங்க சார்? ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னா இதில் வேரியஸ் மாடல்ஸ் இருக்குங்க. சரி. 49 ஹெச்பிலேருந்து 100 ஹெச்பி வரைக்கும் இருக்கு. ஓகே சார். ஸோ இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 28 லட்சத்துலேருந்து 45 லட்சம் வரைக்கும் இருக்கு. ஓ. ஸோ வேரியன்ட்ஸ் இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இப்போ ஃபேமஸாக நாங்கள் அதை டிமாண்டில் போயிட்டு இருக்கிற ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்மார்ட்னு ஒரு மாடலில் லான்ச் பண்ணியிருக்கோம். சரி. அதில் வந்து என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு இந்த மாடல் ஆக்சுவலாக சூப்பர் ஸ்மார்ட்டுங்கிறது இந்த மாடலுங்க. ஓகே. இதில் என்ன அட்வான்டேஜ்னா ஃபியூல் கன்சம்ஷன் வந்து மற்ற எந்த பிராண்டை விட 1 லிட்டர் வந்து பெர் ஹவர் வந்து சேவ் பண்ணி கொடுக்கும். ஓ. ஸோ இதில் வந்து ஒரு ஏபிஎம் டெக்னாலஜின்னு ஒரு டெக்னாலஜி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி சரி மற்ற உலகத்திலேயே பெஸ்ட் மிஷினாக வந்து நாங்கள் இதை கிளைம் பண்ணுறோம். சூப்பர் சார். இது வந்து நாங்கள் சேலஞ்சு பண்ணி இப்போ மார்க்கெட்டில் கொடுத்துட்ருக்கோங்க. எப்படின்னா கஸ்டமர்ஸ் வந்து பெரிய பிராண்டு கேட்டர்பில்லர், ஜேசிபி, டாடா, ஹிட்டாச்சி மாதிரி ஒரு பெரிய பிராண்டுகளுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிராண்டு புல் பிராண்டு நம்ம போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சில சந்தேகங்கள் இருக்குது. கண்டிப்பாக 35 லட்ச ரூபா கொடுத்து வாங்குகிறோம், அது நல்லா ஓடுமா ஓடாதா அப்படிங்கிறது. அதனால எல்லாருமே அவங்க மிஷின் நல்லதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்களை நம்ப வேண்டாம். ஓகே. நாங்கள் மிஷின் கொடுக்குறோம், உங்கள் மிஷின் கொண்டு வாங்க. சரி. எங்கள் மிஷின் தோத்துச்சுன்னா உங்கள் ஆப்ரேட்டரே வச்சு ஓட்டிக்கலாம். சரி. எங்கள் மிஷின் தோத்துச்சுன்னா உங்களுக்கு 50,000 கொடுக்குறோம். அப்படிங்கிற ஓப்பன் சேலஞ்சு. நான் அந்தளவுக்கு எனக்கு சிறப்பாக பண்ணியிருக்கோம். சூப்பர் சார். எங்களுக்கு அருமையான டீம் இருக்காங்க, நல்லா பண்ணுறாங்க. நிறைய இன்னோவேட்டிவாக பண்ணியிருக்கோம். அதனால தான் அந்த கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு வந்தது. சரி. அதை வந்து நாங்கள் டேட்டாவில் ப்ரூவ் பண்ணி காமிக்கும் போது அவங்க வந்து பார்க்குறாங்க, ஓ நல்லா இருக்காட்டிருக்கு மிஷினு. ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் புல்லு தவிர வேறு எந்த மிஷின் வாங்க மாட்டாங்க. சரி, இந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்கோம் மிஷின். இப்போ சூப்பர் ஸ்மார்ட் வரைக்கும் நீங்கள் சொல்லிட்டீங்க, நியூ இனோவேஷன் வரைக்கும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க.
இதோட ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் எப்படி அந்த மிஷின் உற்பத்தி வந்து எப்படி இருந்தது, அந்த மேனுஃபேக்சரிங் எப்படி இருந்ததுங்க? ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்து ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பித்த கம்பெனி. நாங்கள் வந்து 1997 8 பேர்த்தோட ஆரம்பித்த கம்பெனி. ஒரு 8 லட்ச ரூபா முதலீட்டோட ஆரம்பித்த கம்பெனி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து டிராக்டர் அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். சரிங்க. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் நம்ம வெஹிக்கிள் பண்ணலாமா அப்படிங்கிறது பண்ணும்போது எப்படி ஒரு சின்ன கம்பெனி வந்து ஒரு ஆட்டோமொபைல் எப்படி பண்ண முடியும்? கண்டிப்பாக எல்லாம் பெரிய பெரிய மல்டிநேஷனல்ஸ் இருக்கக்கூடிய ஃபீல்டு நம்ம எப்படி பண்ண முடியும்? ஆட்டோமொபைலோட வெரி காம்ப்ளிகேட்டட். ஏன்னா வந்து ஆட்டோமொபைலில் டிரான்ஸ்போர்ட் மட்டும்தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் எக்ஸ்கவேஷனு, லோடிங் எக்ஸ்கவேஷன் எல்லாம் இருக்குது. வெரி டிமாண்டிங் கண்டிஷன்ஸ். மலையில், காட்டில், ரொம்ப ரூரலில், இதில் வந்து ரொம்ப டிமாண்டிங் அப்ளிகேஷனில் ரொம்ப ஹீட்டில் ஒர்க் பண்ண வேண்டிய மெஷின்ஸு நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்தது. எங்களுக்கு டீமுக்குள்ளேயே பெரிய டிஸ்கஷன் நிறைய போச்சுங்க. பட் ஆனால் பண்ண முடியும், ஓகே, நம்மளாலையும் சிறப்பாக பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கையில் ஆரம்பித்தோம். அது வந்து நல்ல விதமாக உருவெடுத்து நல்லா வந்துட்டு இருக்குன்னு கஸ்டமரோட ஆதரவுனால ரொம்ப நல்லா பண்ணுறோங்க. சூப்பர் சார், சூப்பர். சரி, இப்போ நம்ம நடந்துட்டு இருக்கிற 2 பக்கமே வந்து கம்ப்ளீட்டான புல் மிஷின்ஸ் இருக்கு. ஆமாங்க, இது வந்து குவாலிட்டி செக்ஷன் போயிட்டு இருக்குங்க. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ராலிக் ஆயில் வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி. ஒவ்வொரு ஸ்டேஜிலும் எலக்ட்ரிக்கல் பார்க்குறவங்க, ஹைட்ராலிக் பார்க்குறவங்க, டிரான்ஸ்மிஷன் பார்க்குறவங்க, ஓகே, ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நிறைய மல்டிபிள் செக் பாயிண்ட்ஸ் இருக்குங்க. இப்போ டோட்டலாக எவ்வளோ ஸ்டேஜிங் சார் இதெல்லாம் கம்ப்ளீட்? இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது 26 ஸ்டேஜ் வரும். 26 ஸ்டேஜ். 26 ஸ்டேஜ். ஒரு மிஷின் அந்த ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன ஒரு இதில் ஆரம்பிச்சு ஒரு மிஷினாக உருவாகி 26 ஸ்டேஜ் கடந்து தான் வந்து ஆமாங்க டெலிவரிக்கு ரெடி ஆகுதுங்க. இது வந்து 4 வீல் டிரைவ் மிஷினுங்க. சரி. நம்ம ஊரில் வந்து 2 வீல் டிரைவ் மிஷின் தான் நிறைய போயிட்டு இருக்கு. சரிங்க சார். 4 வீல் டிரைவ் மிஷினுக்கும் இது ஹெவி டியூட்டி மாடல்னு சொல்லிட்டுங்க. ஓகே. இதெல்லாம் எக்ஸ்போர்ட் போகிற வண்டிங்க இதெல்லாம். ஓகே, ஓகே. சரி, இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுற பொருள் மிஷினுக்கும் இப்போ லோக்கல் யூஸ் பண்ணுற மிஷினுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்குது? பெரிய வித்தியாசங்கள் இல்லைங்க. எக்ஸப்ட் இன்ஜின் வந்து அவங்க வந்து பெர்கின்ஸ் இன்ஜின், ஃபாரின் இன்ஜின் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. சரி. ஏன்னா அவங்களுக்கு சப்போர்ட், இன்ஜின்ஸ் சர்வீஸ் சப்போர்ட் அவங்களுக்கு பெட்டராக கிடைக்குதுங்க. சரி. இந்தியாவில் இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து கிர்லாஸ்கர் இன்ஜின் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஓகே. கஸ்டமர்ஸ் எது ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அதுக்கோசரம் நம்ம பண்ணுறோம். அப்புறம் ஃபாரின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஓகே. ஹீட்டர் இருக்குங்க உள்ள. ஓகே. குளிர் பிரதேசங்கிறதுனால அவங்களுக்கு ஹீட்டர் கொடுக்க வேண்டியது. ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டயர் எல்லாம் பழைய டயர் போட்டு டெஸ்டிங் பண்ண பின்னாடி, டெஸ்பேச் பண்ணதுக்கு முன்னாடி புது டயர் மவுண்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டோம். சார், இப்போ இந்த மிஷின்லாம் என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுதுங்க சார் வேர்ல்டு வைடு? நம்ம நாட்டிலையும் சரி வெளிநாடுகளும் சரி எந்தெந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க? எல்லா இடத்துலையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் தாங்க. ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், சரி, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனு, ஓகே, ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனு, பிரிட்ஜஸ் கன்ஸ்ட்ரக்ஷனு, ஓகே, ஆல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து டெஸ்பேச் செக்ஷனுங்க. சரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னரில் வந்து 2 மிஷின் வந்து லோடு பண்ணலாங்க. இல்லை, ஓகே, இந்த 40 ஃபீட் கண்டெய்னரில். ஓகே. இப்போ இது எந்த கண்ட்ரிக்கு போகுதுங்க சார்? இது வந்து நார்த் ஆஃப்ரிக்கா போகுதுங்க இப்போ இன்னைக்கு. ஓகே சார். நீங்கள் சொன்னீங்களேங்க சார் ஏசி, எனவே தான் இப்போ ஏசி கொண்டு வந்தீங்க அப்படின்னு. ஆமாங்க, ஏசி ஒரு ஃபீச்சருங்க. அது பெரிய இனோவேஷன் சொல்ல முடியாது. ஓகே. இனோவேஷனுங்கிறது வந்து ஃபியூல் கன்சம்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் பவர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒன்று உள்ள கொண்டு வந்திருக்கோம். ஓகே. ஸோ அதில் வந்து ஆப்டிமைஸ்டு பவர் மேனேஜ்மெண்ட் வந்து டீசல் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் எடுத்துக்கிற மாதிரி வந்து, அதாவது ஹைட்ராலிக் அவுட்புட்டையும் என்ஜினுடைய பெர்ஃபார்மன்ஸையும் மேட்ச் பண்ணி நாங்கள் வந்து சிங்க்ரனைஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஹைட்ராலிக் பம்பும் இன்ஜினோட எலக்ட்ரானிக்ஸுங்க, எங்களோட எலக்ட்ரானிக்ஸு எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் எல்லாமே இன்டெகிரேட் ஆகி பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓகே. சரி, இப்போ இவ்வளோ நேரம் வந்து அந்த 26 ஸ்டேஜ் சொன்னீங்க, அந்த பெரிய பெரிய புல் மிஷின்ஸு. இப்போ நமக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக மினி வெர்ஷன் மாதிரி இருக்கு, ஒரு ரோபோ மாதிரி இருக்கு, குட்டி ரோபோ மாதிரி. இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன். இது வந்து ஸ்கிட் ஸ்டியர் லோடர்னு பேருங்க. சரிங்க சார். இதில் வந்து ஸ்டியரிங் கிடையாது. ஓகே. ஸ்டியரிங் எல்லாமே ஆனால் திரும்பும். ஏன்னா இருக்கிற இடத்துலயே வந்து ஒரு டயர் வந்து ஃப்ரண்ட்டும் ஒரு சைடு ரிவர்ஸும் போகும்போது இருக்கிற இடத்துலயே வந்து ரொட்டேட் பண்ணலாம். வெரி காம்பாக்ட் லொக்கேஷன்ஸில் போய் பில்டிங்குள்ளே போய் பண்ணக்கூடிய வேலைகளையெல்லாம் இது வந்து சிறப்பாக வேலை செய்யலாங்க. அதாவது அது பண்ற வேலையை இதுவும் பண்ணும். ஆமா, அது மினி வெர்ஷன். அது சின்ன இடத்துக்கெல்லாம் அது உள்ள போக முடியாது. ஓகே. ஸோ இது வந்து எல்லா இடத்துக்கும் சின்ன இடத்துக்கும் போய் வேலை செய்யும். சூப்பர் சார். இதோட காஸ்ட் என்ன? இது வந்து 22 லட்ச ரூபா ஆகுதுங்க. ஓகே. இது வந்து ஜாய்ஸ்டிக் டிரைவ்னு ஒன்று கொடுத்துருக்கோம். சரிங்க சார். இதுல வந்து இன்னோவேட்டிவா நாங்கள் இந்தியாவில் இது கொண்டு வந்திருக்கோம். யூரோப்ல ஆல்ரெடி இருக்கு. சரி. இந்தியாவில் நாங்கள் தான் கொண்டு வந்தோங்க. இது ஜாய்ஸ்டிக் டிரைவுங்க போது ஈஸியாக வந்து ஆப்ரேட் பண்ணலாம். சின்ன குழந்தைங்களோட ஓட்டிக்க முடியும். வீடியோ கேம் விளையாடுற மாதிரி. சரி. லெஃப்ட் ரைட்டு ஃப்ரண்ட் ரிவர்ஸுங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக பண்ற மாதிரி பண்ணியிருக்கோம். சார், இப்போ இது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க? இது எகெயின் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் யூட்டிலிட்டிஸுங்க. இப்போ ரீசெண்டாக சென்னை ஃப்ளட்ல பார்த்தீங்கன்னா
மக்களை ரெஸ்கியூ பண்றதுக்கெல்லாம் வந்து அதை பயன்படுத்திட்டு ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது சார். ஒரு 26 ஸ்டேஜ் நம்ம வெளியிட்டு பார்க்கறதுக்கு ஒரு மிஷின் மட்டும்தான் பார்க்குறோம். மிகப்பெரிய ஸ்டேஜை கடந்து ஒரு தொழிலில் ஒரு நிறுவனத்தில் அது தயாராகுது அப்படிங்கிற டீட்டெயில்டாக நிறைய விஷயங்களை எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றிங்க. இதில் வந்து நிறைய எங்களோட ஊழியர்களோட பங்கு ரொம்ப 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 சிறப்பாக இருக்குது. கண்டிப்பாக ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. அவங்க எல்லாம் இன்வால்வ்டாக எல்லாமே நம்ம ஊர் லோக்கல் பசங்க தான். ஸோ தே ஆர் மேக்கிங் அ வெரி பிக் டிஃப்ரென்ஸ். வேர்ல்டுலேயே பெஸ்ட் மிஷினாக நம்மளால் உருவாக்க முடியுங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் எடுத்து அதை ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அது தவிர எங்களுக்கு சப்ளையர்ஸும் வந்து 267 சப்ளையர்ஸ் இருக்காங்க. சூப்பர் சார். ஸோ அவங்களும் நல்லா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லாம் சேர்ந்து சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோங்க. சார் உங்க நோட்டீஸ் போர்ட்ல சில கோல்ஸ் எல்லாம் இருந்தது நான் பார்த்தேன். சரி சரி. அதெல்லாம் சீக்கிரமா நீங்க அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது பெஸ்ட் விஷயம் சார். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.